இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நம்முடைய தாயாம் திரு அவையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்ற விழாவை கொண்டாடுகிறது. விண்ணேற்பு, விண்ணேற்றம் ரெண்டுக்கும் நமக்கு மிக ஆழமான பொருள் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம விண்ணேற்பு என்றால் கடவுள் தனக்கானவரை ஏற்றுக்கொள்ளுதல் தான் விண் ஏற்புன்னு சொல்லுவார். அன்னை மரியாள் அடைந்தது விண்ணேற்பு. ஆனால் ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் தானாகவே ஏறி சென்றார். ரெண்டுக்கும் நம்ம வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். நம்ம இன்றைக்கு விண்ணேற்ற விழா நம்ம கொண்டாடணும். இன்னைக்கு இஸ்ரேல் மக்கள், யூதர்கள் நிறைய விழா வச்சுருந்தாங்க, அவங்க கொண்டாடினாங்க. பாஸ்கா விழா, அறுவடை விழா, ஜூபிலி விழா நிறைய கொண்டாடுறாங்க. அதிலே மிக முக்கியமான விழா ஒன்று பாவ பரிகார விழா. பாவ பரிகார விழா. அந்த விழாவின் பொழுது ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து எல்லா மக்கள்லாம் பண்ணுவாங்க, அந்த ஆட்டுக்குட்டி மேலே இப்படி கையை நீட்டுவாங்க. அப்படி நீட்டுக்கிற பொழுது தன்னுடைய பாவத்தை எல்லாம் அந்த ஆட்டு மேலே செலுத்துகிற ஒரு ஐதீகம் அவர்களுக்கு. எல்லா பாவத்தையும் அந்த ஆட்டு மேலே போக வச்சுடுவாங்க. அப்போ அந்த ஆட்டை பலியிடுவார்கள். அவ்வாறு பலியிட்டு அந்த ஆட்டின் இரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவார், பெரிய குரு எருசலேம் தேவாலயத்தினுடைய பலிப்பீடத்தினண்டை போவார். அவர் பீடத்துக்கு போயிட்டு ரத்தத்தில் ஒரு ஈசோப்பு என்ற புள்ளையை தொட்டு என்ன பண்ணுவார், பீடத்து மேலே தெளிப்பார். பீடம் ஆண்டவருக்கான அடையாளம். தெளிப்பார். ஒரு பாகத்தை மக்கள் மேலே தெளிப்பார். இந்த சடங்கின் மூலம் தங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சுட்டோம் நம்பிக்கை அவங்களுக்கு. எல்லாம் கவனிக்கணும். பெரிய குரு இந்த நேரத்தில் மட்டும்தான் அந்த உணரத்துக்கு உள்ள கோயில்கள் நுழைவார். அவர் மனிதர் கையால் கட்டப்பட்ட கோவிலுக்கு மனிதர் என்ன பண்ணுறாரு, நுழைகிறாரு. அது இங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, திருத்துயகத்துக்குள் மனிதர் கை கட்டப்பட்ட அந்த வில்லத்துக்கு நுழையாமல் விண்ணகத்துக்கு நுழைந்திருக்கிறார். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க என்று எபிரேய மக்களுக்கு இந்த ஆசிரியர் சொல்கிறார். இன்றைக்கு முதல் வாசகம் வாசிக்கிறோம். அதில் சமணசங்க சொல்கிறாங்க பாருங்க, கலிலேயரே ஏன் என்ன மானத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க, விண்ணுக்கு ஏறி சென்ற ஆண்டவர் இயேசு மீண்டும் வருவார்னு சொல்லியிருக்கு. மீண்டும் வருவார். ஏன் வருவார்? ரெண்டாம் வாசகம் பார்க்கணும். நம்ம பாருங்க பார்ப்போம். மீண்டும் ஒரு முறை அவர் தோன்றுவார், ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, நமக்காக காத்திருப்பவருக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். தோன்றுவார். எதுக்காக தோன்றுவார்? யார் கடவுளுக்கு சாட்சியாக வாழறாங்க, யார் சாட்சியை வாழறாங்க. நட்சத்திரத்தை படிச்சு பாருங்க. அதான் நட்சத்திரம் இருக்குது பாருங்க பார்ப்போம். நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இங்கேயே இருங்க. நான் விண்ணுக்கு போயிட்டேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு சாட்சிகளாக அந்த உலகத்தில் இருங்க. நான் சொல்லிக் கொடுத்து கடைபிடிங்க. மக்கள் எல்லோருக்கும் என்ன பண்ணுங்க, என்னுடைய செய்தியை சொல்லுங்க என்று ஆண்டவர் தம்முடைய பணியை, பொறுப்பை நம்மிடத்தில் கொடுத்து தனக்கு சாட்சி அந்த உலகத்தில் வாழ சொல்லியிருக்கிற ஆண்டவர். விண்ணேற்ற விழாவும் விண்ணேற்றம் அடைந்து மட்டும் கிடையாது, ஆண்டவர் நமக்கான மாபெரும் பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்கார். நாம் அதை சிந்தையிலே கொள்ள வேண்டும். இந்த திருப்பாடல் பாருங்க பார்ப்போம். எக்காலம் முழங்க உயரை ஏறுகின்றார் ஆண்டவர். அப்படி விண்ணுக்கு சென்ற இறைவன் மீண்டும் வருவார் விவிலியம் சொல்லுகிறது. கலிலேயரே நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏன் மேலேயே பார்த்து தூத்துப்படி பாருங்க பார்ப்போம். அவர் இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றமானதை கண்டீர்கள் அல்லவா, அவ்வாறே அவர் மீண்டும் வருவார்.
அவர் வரும் பொழுது நான் எப்படி இருக்கிறேன், அவருக்கான சாட்சி அளிக்கும் பிள்ளைய நம்ம வாழலாம். நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்த விண்ணேற்ற விழாவுடைய மகிழ்ச்சி மாபெரும் பொறுப்பை நமக்கு கொடுக்கிறது. ஆனால் சொல்லியிருக்காரு, எனக்கு சாட்சிகளாக இருங்கள். நட்சத்திரம் பாருங்க, இன்னைக்கு பார்ப்போம். என்ன பண்ணாதீங்க, வெளியே எங்கேயும் போகாதீங்க, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருங்கள். நீங்கள் என் சாட்சிகள். சகோதரர்களே, நாம் ஆண்டவர் வரும் அந்த 2ஆம் வருகையின் பொழுது எபிரேயர் சொல்வது போல அவருடைய மீட்பினை பெற தகுதி உள்ள பிள்ளை நாம் இருக்கிறோமா, இல்லை அவருடைய மீட்பினை பெற தகுதியற்ற பிள்ளை நாம் வாழப்போகிறோமா? சிந்திச்சு பார்ப்போம். சகோதரர்களே, 2ஆம் வருகையில் ஆண்டவர் நம்மை மீட்க வருகிறார். அந்த மீட்பினை நாம் பெரும் பொருட்டு நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வோம். அவ்வாறு வாழ்ந்தால்தான் இந்த விண்ணேற்ற விழாவை நமக்கு வந்து ஒரு 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 பொருள் புரிந்த விழாவாக இருக்கும். இல்லை என்றால் இந்த நாளும் 10-11 தான். எனவே நாம் இந்த விண்ணேற்ற விழா நாளிலே ஒரு பிரதிஜை எடுப்போம். ஆண்டவரே, நீர் இங்கிருந்து விண்ணகம் சென்ற அந்த நாளிலே நீங்கள் சொன்னது மாதிரி உமக்கு சாட்சியம் உள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ கிருபை செய்யுங்கன்னு கேட்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும்.